ஹலோ மக்களே, நம்ம 9ஆம் தேதியோட சலங்கையில ப்ரோமோ ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டி ரிவ்யூ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் ககன் அபூர்வா கால் பண்ணுறான். அவளை ரொம்ப வெறுப்பேற்றுறான். எப்படியும் நீ என்னை ஜெயிலில் போடணும்னு நினச்சா நான் வெளியே வந்துட்டேன், என்னையும் நானும் பூமியும் சேரக்கூடாதுன்னு நினச்சி தானே நீ என்னை ஜெயிலில் போட்டு இது பண்ண. நான் வெளியே வந்துட்டேன், எனக்கு பெயிலும் கிடச்சாச்சு, எனக்கும் பூமிக்கும் கூடிய சீக்கிரம் நிச்சயதார்த்தம் கல்யாணமும் நடக்க தான் போகிற, அதையும் நீ பார்க்க தான் போகிற. நீ என்னைய பூமிக்கிட்டேருந்து பிரிக்கணும்னு நினச்சா, ஆனால் நாங்கள் நேற்று ரொம்ப க்ளோஸாக இருந்தோம், ரொம்ப ரொமான்டிக்காக நடந்தது, அந்த மாதிரி நிறைய அவளை சொல்லி வெறுப்பேற்றுறேன். இது நடந்தது அது நடந்தது, எப்படியும் உன்னோட புருஷன் கோமாவில் இருக்கார், அவரும் யாரும் தடுக்க முடியாது எனக்கு அவளுக்கும் கல்யாணம் நடக்கிறத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. உடனே அவளும் இதை கேட்டுட்டு ரொம்ப இரிட்டேட் ஆகிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறா. அதுக்கடுத்து ககன் வீட்டுக்கு இந்து வரா. இந்து கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு, நான் உங்கள் பேரில் பூஜை பண்ணேன்னா, நீங்கள் ஜெயிலுக்கு போயிருக்கீங்கன்னொன்னே என் மனசே கேட்கல, நான் உங்களுக்காக பூஜை பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா, அடுத்து அவளோட ககனோட தங்கச்சி பூர்ணி காஃபி எடுத்துகிட்டு வரா, 2 காஃபி, அவனுக்கு ஒன்று அவளுக்கு ஒன்றுன்னு எடுத்துகிட்டு வரா. இந்துக்கு கொடு அப்படின்னு சொல்கிறா. அதெல்லாம் நான் கொடுக்க மாட்டேன், எனக்கு உங்களை பிடிக்கவே இல்லை, நான் ஏன் இவளுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப இதாக பேசுகிறா. உடனே ககன் அவனோட காஃபியை கொடுக்குறான். இப்போ நீ எனக்கு தருவியா மாட்டியா அப்படின்னு கேட்டுட்ருப்பா. உடனே கொடுத்துருவான். உடனே கோவப்பட்டுருப்பா. அப்போ கேபியோட அம்மா சாரதா வீட்டுக்கு வருவாங்க. ககன் வீட்டுக்கு எப்படிடா இருக்க, நீங்கள் வந்ததில் ரொம்ப சந்தோஷமா அப்படின்னு சொல்லிட்டு சாரதாவும் பேசிகிட்டு இருப்பா. இந்துவும் இங்கே தான் இருக்கா. அப்படின்னோன்னா, நீங்கள் எல்லோரும் ஒன்றா இருக்கிறத பார்க்க எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. நீ சீக்கிரம் பூமியை கல்யாணம் பண்ணிக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டு ககன் கிட்ட சொல்லிகிட்டு இருப்பாங்க. அப்போ ககன் சொல்லுவான், இது மீரா உங்கள் அம்மாவுக்கு தான் பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இந்துவை பார்த்து சொல்லுவான். அவங்க அம்மா தானே, புரிஞ்சுப்பாங்க, அதெல்லாம் இப்போதைக்கு கோவப்படுவாங்க, அடுத்து புரிஞ்சுப்பாங்க, அவங்களுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியலை, அபூர்வாத்தை இது ஆட்டி வைக்கிறாங்க அந்த மாதிரி சொல்லுவாள். இந்த மாதிரிலாம் நடந்துகிட்ருக்கோம். அதுக்கடுத்து பூமி பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காண்டி வீட்டுக்கு வருவாள். ஃபஸ்ட்டு மீரா டைனிங் டேபிள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருப்பாள். அப்போ பேசுவா, நான் என்னை மன்னிச்சிருங்க அத்தை, நான் உங்களை வார்த்தையை மீறி போயிட்டேன், உங்களை கஷ்டப்படுத்தணுங்கிறது என்னோடய நோக்கம் கிடையாது, எனக்கு உண்மையை நிரூபிக்கணுங்கிறதுக்காண்டி தான் போனேன், நீங்கள் எனக்கு இன்னொரு அம்மா மாதிரி அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப அழுது. அதுக்கடுத்து மாமா எங்கே அப்படின்னு கேட்பா. ரூமில் தான் இருக்காரு. சரி எங்கே அப்படின்னு கேட்பா. ரூமில் தான் இருக்கான் அப்படிம்பாங்க. நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும், நாங்கள் ககன் தப்பு பண்ணலன்னு நிரூபிக்க போகிறோம், உண்மையை கண்டுபிடிச்சிட்டேனா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாள். உடனே நான் ரூமுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போவா. இதெல்லாம் மருதாணியில் பூமியும் மீராவும் பேசிகிட்டு இருக்கிறத ஃபுல்லாக ஒட்டி கேட்பா. ஒட்டி கேட்டுட்டு அவள் அபூர்வாட்ட போய் சொல்லி, அபூர்வாவும் மருதாணி இலையும் கேபி ரூமுக்கு வெளியே இருப்பாங்க. கேபி ரூமில் கேபி, பூமி, சரி எல்லோரும் பேசிகிட்டு இருப்பாங்க. அவன் அவனுக்கு காசு கொடுத்தா டபுள் த அமௌண்ட் நம்ம காசு கொடுத்தா அவன் உண்மையை சொல்லிடுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம காசு கொடுக்கலாம், உண்மையை சொல்லிடுவான், அப்போ ககன் வெளியே வந்துடுவான், அந்த மாதிரி பிளான் பண்ணிகிட்டு இருப்பாங்க. உடனே அபூர்வா இதை கேட்டுட்டு ராஜரத்னத்துக்கு கால் பண்ணுவாள். கால் பண்ணி, ராஜரத்னம் நீ நான் சொல்கிற மாதிரி தான் சொல்லணும், அவங்க உனக்கு பூமி உனக்கு டபுள் அமௌண்ட் தரப்போகிறா, அவளுக்கு பயந்துட்டு நீ உண்மையை சொன்னோன்னா நான் உன் குடும்பத்தை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன், உன் குடும்பத்தை கொலை பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டுவா. நாங்கள் அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி மிரட்டுவா. அவனும் நாங்கள் யார் காசு கொடுத்தாலும் நான் உண்மையை சொல்லணும், உங்களுக்கு இதுவாக தான் இருப்பேன் அப்படின்னு ராஜரத்னம் சொல்லுவான். இதை பூமி வீடியோ எடுத்துருவா அபூர்வா பேசுகிறத ஃபுல்லாக. உடனே நயனிக்கிட்ட போட்டு காட்டுவா. நயனி அதுக்கடுத்து அபூர்வா தான் இவ்வளோ டேஞ்சரான ஆளா அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருப்பா. அவள் அபூர்வா தான் இப்போ பிளான் பண்ணி ககனை மாட்ட வச்சுருக்காளா, இந்த எவிடன்ஸ் இப்போதைக்கு போதும், ஆனால் கோர்ட்டில் இது சப்மிட் பண்ணோன்னா அவள் ககனுக்கு எதிரிங்க நிறைய இருக்காங்க பிஸ்னஸில், அதனால இப்படின்னு சொல்லி தப்பிச்சு வந்துடுவா. இந்த எவிடன்ஸ்லாம் போதாது, வேறு பெரிய எவிடன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பா. அப்போ கிருஷ்ணபிரசாத் அவன் நான் ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்பா. உடனே பூமி தடுப்பா. வேண்டாமாம்மா அப்படின்பா. இல்லைம்மா, அவங்க நேர்மையான ஆஃபீஸர் தானே, அவங்கக்கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவன் சோபா சந்திராவை எப்படி கொலை பண்ணா அப்படிங்கிறத சொல்லுவான். பிளான் பண்ணி நார்மலாக கொலை பண்ணால் தெரிஞ்சுங்கிறதுக்காண்டி நாட்டியம் ஆடிட்டு இருக்கையில் கீழே விழ வச்சு அந்த இது எப்படிலாம் கொலை பண்ணோங்கிறத ஃபுல்லாக அவள் டீட்டெயில்டாக சொல்லுவாள். அவன் கேபி டீட்டெயிலாக நயனிக்கிட்ட சொல்லுவான். இவள் இவ்வளோ மோசமான ஆளா, இவ்வளோ டேஞ்சரான ஆளா, அப்போ இவளை நம்ம அவள் போக்கில் போய் தான் இது பண்ணணும், நம்ம பார்ப்போம் அப்படின்னு இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. பூமி, கேபி, நயனி. கேபி நயனிக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். அப்புறம் நான் இன்னொரு விஷயமும் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு, சோபச்சந்திராவை கொலை பண்ணதான் அபூர்வா தான். நாட்டிய மேலையில் அவங்க ஆடிட்டு இருந்தாங்க. அப்போ வெளில வச்சு அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போயிட்டு இருந்தாங்க. அப்போ ஃபேக்ட்ரியில் பிரச்சனை நடக்குதுன்னு ஃபேக்ட்ரிக்கு வந்துட்டாங்க. ஃபேக்ட்ரியில் வச்சு தான் கொலை பண்ணா. அதுக்கு சாட்சி அந்த டிரைவர் தான். அந்த டிரைவருக்கு அபூர்வா
நீ இங்கே விட்டுட்டல, இங்கே விட்டுட்டு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக் நிறைய பணம் கொடுத்தா. அதை நான் சாட்சியமாக நான் சரச்சந்திராவுக்கு கூட்டிகிட்டு போய் நிறுத்தினேன். அன்றைக்கி நடந்தது இதுதான் நடந்தது, நான் எல்லாத்தையும் அவர்கிட்ட சொன்னேன். நீங்கள் என்ன நம்பலனாலும் பரவாயில்ல, என்கிட்ட அன்னைக்கு நீங்கள் கேட்கும்போது சாட்சி இல்லை, ஆனால் இப்போ என்கிட்ட சாட்சி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் டிரைவரை கூட்டிகிட்டு போனேன். அவர் முதல்ல நீ சோபா சந்திரா உன்னோட தங்கச்சி மாதிரி, நீ அவள் விஷயத்தில் போய் சொல்ல மாட்டா அப்படின்னு பேசிவிட்டு, அதுக்கடுத்து அந்த டிரைவர்கிட்ட உண்மையை சொல்லுன்னு சொல்லிட்டு அவரை போட்டு அடித்து, நீ உனக்கு 2 கோடி கொடுத்தானா, எத்தனை கோடி கொடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு, கிருஷ்ணபிரசாத் உனக்கு எவ்வளோ கொடுத்தான் இந்த மாதிரி போய் சொல்கிறதுக்கு, அபூர்வா பற்றி என்கிட்டே தப்பாக சொல்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்போவும் நம்பலை. அபூர்வா தான் கரெக்டுங்கிற மாதிரி பேசி அவனை போட்டு அடின்னு அடிச்சிட்டாரு. அடித்து நீ இங்கேருந்து போ அப்படின்னா, அதுக்கடுத்து எனக்கு கோவம் வந்துருச்சு. நீ இன்றைக்கி தான் நீ உண்மையை தெரிஞ்சுக்க போறியோ அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் அன்னைக்கு அந்த பாட்டிலை எடுத்து உடச்சேன். ஆனால் நான் உடச்சிட்டு நான் உனக்கு குத்திடுவேன், நீ இப்போவாது நம்பு அப்படின்னு நான் சொன்னேன். ஆனால் அப்போவுமே சரச்சந்திரா நீ என்னை கொலை பண்ணனாலும் பண்ணிக்கோ, அபூர்வா அபூர்வா எந்த தப்பு பண்ணியிருக்க மாட்டான், நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சரச்சந்திரா சொன்னார். அப்படின்னா உடனே நான் பாட்டிலை கீழே போட்டுட்டு டிரைவர் கூட்டிகிட்டு நான் வந்துட்டேன். அதுக்கு அடுத்து என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியலை அப்படிங்கிற மாதிரி கேபி நயனிக்கிட்ட சொல்கிறான். உடனே நயனி எனக்கு என்னமோ இந்த கேஸில் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குது, இது ரொம்ப யார் தான் உண்மையாக கொலை பண்ணானே தெரியலை, ஒரு புதிராக கிடைக்கிது தினமும். ஆனால் கூடிய சீக்கிரம் நான் கண்டுபிடிக்கிறேன். இந்த அபூர்வா ரொம்ப டேஞ்சரான ஆள் தான், அதனால் அபூர்வா கிட்ட நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். அவளுக்கும் இதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குமான்னு தெரியலை, இந்த கொலை முயற்சிக்கும் நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அபூர்வா நீங்கள் 2 பேரும் அபூர்வா கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு நயனி சொல்கிறா. அபூர்வாவோட வீட்டுக்கு ககன் வரான். அவன் உள்ளே வரான். நீ வெளியவே நில்லுடா, நீ ஏன்டா உள்ளே வர அப்படின்னு சொல்லி கத்துறா. உடனே நான் உள்ளே வரக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அவன் உங்கள் வீட்டுக்கெலாம் இடது காலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு லெஃப்ட் ஹேண்டே போதும், லெஃப்ட் லெக்கே போதும்னு சொல்லிட்டு எடுத்து வச்சு உள்ளே வரான். நான் அவங்க 2 பேரும் ஒரு சண்டையாக போட்டுட்டு இருக்க மாதிரி 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. பூமி நான் பூமியை தான் பார்க்க வந்தேன், உன்னையே பார்க்க வரல. எனக்கும் பூமிக்கும் இந்த வீட்டில் உன் கண்ணு முன்னாடி தான் என்கேஜ்மெண்ட் நடக்கணும், அதுக்கு கிராண்டாக டெக்கரேஷன் பண்ணுங்கள், இந்த மாதிரி பண்ணுங்கள் அந்த மாதிரி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். உடனே அதுக்கு அடுத்து இதெல்லாம் கேட்டு அபூர்வா ரொம்ப கோவப்பட்டு டென்ஷன் ஆகிட்டு இருக்கா. டென்ஷன் ஆகிட்டு நான் உன்னைய பார்க்க வரல, பூமியை தான் பார்க்க வந்தேன், பூமின்னு கூப்பிட்டுட்டே இருந்தான். உடனே பூமியும் வருவா, படியிலேருந்து இறங்கி வருவா. அதுக்கடுத்து நம்ம இன்றைக்கி அபூர்வா முன்னாடியே நான் என்கேஜ்மெண்ட் ரிங் கொண்டு வந்திருக்கேன், நம்ம 2 பேரும் அபூர்வா முன்னாடியே மாற்றிக்கலாம் ஒரு ரிகர்சல் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரிங் அவளுக்கு போட்டு விடுவான். போட்டு விட்டு கையில் முத்தமும் கொடுப்பான். திரும்ப நீயும் போடு அப்படின்னு சொல்லி கொடுப்பான். அவளும் போடுவா. இதெல்லாம் அபூர்வா பார்த்துட்டு செயின்னு கத்துவா. அதுக்கடுத்து இது எல்லாமே பார்த்தா அபூர்வாவோட கனவு. ககன் வீட்டுக்கு வந்தது, ரிங்கு போட்டது, இது எல்லாமே கனவு அபூர்வாவோட. இது நடக்காமல் இருக்கணும்னா நான் என்ன பண்ணணும்னு யோசிச்சு திரும்ப அபூர்வா அடியாளுக்கெலாம் கால் பண்ணுவாள். கால் பண்ணி அவங்களெல்லாம் வீட்டுக்கு வர சொல்லுவாள். வீட்டுக்கு வர சொல்லி ஆக்சுவலி சரச்சந்திராவை கொலை பண்ண பார்த்தது அபூர்வா தான் 2 வாட்டியுமே. நீங்கள் ஆல்ரெடி என்னடா நீங்கள்லாம் ப்ரொஃபஷ்னல் கில்லராடா, நீங்கள்லாம் என்னடா அடியாளுங்க, எல்லாம் தண்டமாக இருக்கீங்க, 2 வாட்டி முயற்சி செஞ்சியும் என் மாமா உங்களால் கொல்ல முடியலையா அப்படின்னு கேட்பா. மொதல் வாட்டி ஹாஸ்பிட்டலில் வச்சு, கெஸ்ட் ஹவுஸில் வச்சு, இந்தாங்க இதுதான் உங்களுக்கு கொடுக்குற கடைசி பணம், நீங்கள்லாம் ப்ரொஃபஷ்னல் கில்லர் தானாடா உண்மையாகவே அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வாட்டி என் மாமா தப்பிக்கக்கூடாது, நீங்கள் அவரை வீட்டில் வச்சு கொண்டுருங்க அப்படிமா. அவன் சொல்லுவான், ஹாஸ்பிட்டலில் கூட பிரச்சனை இல்லை மேடம், கெஸ்ட் ஹவுஸில் கூட பிரச்சனை இல்லை, இப்போ நீங்கள் வீட்டிலங்கிறீங்க, இது பிரச்சனை, இது ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிரும் மேடம், இது கொஞ்சம் சேஃப் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிகிட்டு இருப்பா. அந்த அடியாளுங்க அபூர்வா கிட்ட சொல்லிகிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் செடிக்கு பின்னாடி இருந்து மருதாணியில் ஒட்டிக்கிட்டு இருப்பா. அவள் கத்திடுவா. அவளுக்கு ஏதோ காலில் கையில் ஏதோ கடிச்சிருமா, உடனே கத்திடுவா. உடனே அபூர்வா பார்த்துருவா. அந்த அடியால் எல்லாம் பார்த்துருவாங்க. இங்கே வாங்க அத்தை, வாங்க சித்தி அப்படின்னு கூப்பிடுவா. உடனே அவளும் வருவா. மருதாணியில் ரொம்ப பயந்துட்டே வருவா. உடனே நீ தானம்மா இதெல்லாம் பண்ணதுங்கிற மாதிரி பயந்துட்டே வருவா. உடனே அவள் அவங்க 2 பேரும் அடியால் முன்னாடியே அவங்கக்கிட்ட நான் தான் கொலை பண்ணேன், முயற்சி பண்ணேங்கிற மாதிரி அபூர்வா மருதாணியில் கிட்ட அப்புறம் ஒத்துப்பா. அபூர்வா அடியாள்கிட்ட பேசுகிறதெல்லாம் மறைஞ்சிருந்து மருதாணியில் கேட்பா. உடனே அவள் பார்த்துருவா. உடனே அந்த சவுண்டு கிட்ட வாங்க சித்தி அப்படின்னு கூப்பிடுவா. உடனே என்னால் இங்கே எனக்கு கண்ணா நம்பவே முடியலம்மா, நீ மாப்பிள்ளை மேலே எவ்வளோ காதல் வச்சுருந்த, எவ்வளோ மரியாதை வச்சுருந்த, நீ தான் இப்போ மாப்பிள்ளையை கொலை பண்ண பார்த்தியா அப்படின்னு என்னால் இன்னும் எதுக்குமா அப்படின்னு கேட்டுட்ருப்பா. உடனே அதுக்கடுத்து நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். சரச்சந்திரா இது உண்மையாக பொய்யான்னு கண்டுபிடிக்கிறதுக்காண்டி அவன் வேலைக்காரனை விட்டு இன்னொரு சிம் கார்டு வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லுவான். புது சிம் கார்டு வாங்கிட்டு வருவான். அதை அவன் ஃபோனில்
போட்டு அபூர்வா கால் பண்ணுவான். நான் வந்து நாகராஜன் பேசுகிறேம்மா, சோபச்சந்திரோட டிரைவரு. நான் வந்து இன்னைக்கு நடந்த உண்மையெல்லாம் வந்து ஐயா கிட்ட சொல்லிட்டேன், சரச்சந்திரா ஐயா கிட்ட சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். உடனே அவன் வந்து ஏன்டா நீ அப்படி சொன்ன, ஏன்டா இப்போ உண்மையை சொன்னோம், உனக்கு எது வேணும் என்கிட்ட கேட்டிருக்கலாம்லன்னு சொல்லிட்டு அவள் ஃபோனில் சொல்லிகிட்டு இருப்பா. அதுக்குள்ளே சரச்சந்திரா கட் பண்ணிடுவார். அவர் கெஸ்ட் ஹவுஸில் தான் இருக்கார், நான் உண்மையை சொல்லிட்டேன் அப்படிமா. உடனே அவள் மாதிரி அடித்து கெஸ்ட் ஹவுஸ்க்கு வருவா. இவன் வந்து இப்போ வந்து சரச்சந்திரன் வந்து புரிஞ்சுக்கிட்டான். ஓகே, அப்போ அவன் கேபி சொன்னதெல்லாம் உண்மைதான், அப்போ இவ தான் வந்து சோபச்சந்திராவை கொலை பண்ணியிருக்கா அப்படின்ட்டு. உடனே அவன் வந்து அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆன மாதிரி வந்து நடிச்சிருப்பான். கையில் துப்பாக்கி வச்சுருப்பான், ரத்தெல்லாம் நெத்தியில் வர மாதிரி உட்காந்துருப்பான். உடனே அவன் வந்து லெட்டர் எழுதி வச்சுருப்பான். என்னோட வளர்ப்பு பொண்ணு பூமியும் என்னை ஏமாத்திட்டா, என் சோபாச்சந்திரவும் என்னை விட்டு போயிட்டா, அபூர்வாவும் நீ எனக்கு உண்மையாக இல்லை, இனிமேல் நான் இருந்து என்ன பண்ண போகிறேன், நான் சாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுருப்பான். அவன் வந்து மயக்கமாக இருப்பான், அவன் கண்ணை மூடி இருப்பான். இவன் செத்துட்டான்னு நினச்சி இவன் நடந்ததெல்லாம் சொல்லிகிட்டு இருப்பான். எனக்கு உங்கள் மேலே சின்ன வயசுலேருந்தே ரொம்ப காதல் இருக்குது மாமா, நீங்கள் என்ன எனக்கு உயிர், அவள் தான் சோபாச்சந்திரா தான் இடையில வந்து என்கிட்ட இருந்து உங்களை பறிச்சுக்கிட்டா, என்னால் அதை ஏற்றுக்கவே முடியல மாமா, என்னோட காதல் நான் உங்கள் மேலே சின்ன வயசுலேருந்தே வச்சுருக்கேன், நீங்கள் தான் என்னோட முறை பையன் அப்படின்னு நான் உங்கள் மேலே அவ்வளோ காதல் வச்சுருக்கேன் மாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருப்பா. அதனால தான் நான் என்னோடய இடத்த நான் பிடிக்கிறதுக்கு தான் நான் சோபச்சந்திராவை கொலை பண்ணேன் அப்படின்னு அவள் வயலே ஒத்துப்பா அபூர்வா. இதெல்லாம் வந்து அவன் கேட்டுகிட்டே இருப்பான். கேட்டுட்டு இதுக்கடுத்து அவள் அழுதுகிட்டே வந்து இது வரைக்கும் நடந்தது எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு இருப்பான். அவன் வந்து கேட்டுட்டு அப்போ நீ தான் சோபச்சந்திராவை கொலை பண்ணியானே எந்திரிச்சிருவான். எந்திரிச்சு நீ உயிரை விடவே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவளை கழுத்து நெரிச்சு கொல்ல பார்ப்பான். உடனே அவள் வந்து தள்ளி விட்டுருவான். உடனே அதுக்கடுத்து பாட்டில் எடுத்துகிட்டு வந்து அவளை குத்துறதுக்காக எடுத்துகிட்டு வருவான், கையில் உடச்சி அவள் வந்து தள்ளி விட்டுருவான். அபூர்வா வந்து தள்ளி விட்டுருவா. அந்த பாட்டிலோட கீழே போய் விழுந்துருவான். விழுந்தனால தான் அவன் வயிற்றுல அது குத்தி இருக்கும். அதனால தான் வந்து அவனுக்கு அந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆகிருக்கும். அவள் திரும்ப ஷாக் ஆகிட்டு இதை என்ன பண்ணுறதுன்னு சொல்லியாமல் தப்பிச்சு வந்திருப்பா, அந்த வீட்டை விட்டு தப்பிச்சு வந்திருப்பா. இதுதான் மக்களை இன்னைக்கான ரிவ்யூ. உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டி ரிவ்யூ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.